that school final exam is a better predictor of academic success, better predictor of career success than any entrance exam. ஜென்ரல் கேண்டிடேட்டானா நீங்கள் ஒரு 150 மார்க் வாங்கினாலே போதும் உங்களுக்கு சீட் கிடைக்கும். நீங்கள் ஏழை ஜென்ரல் கேண்டிடேட்டானா நீ ஒன்றா 650 மார்க் வாங்க 720 இல்லாட்டி உனக்கு சீட்டே கிடையாது. திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஸோ யுவர் admission cannot be dependent on your purse, financial strength. This will not be a Tamil Nadu centric report. It will be all India report. எல்லா ஸ்டேட்ஸும் should relate to this. இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட் வந்து ஹெல்த். மத்திய அரசாங்கம் ஒரு 20% கூட ஃபண்டிங் கொடுக்கறதில்ல. 80% ஸ்டேட்ஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. நீ மத்திய அரசாங்கத்தில் நடத்துகிற ஐஐடிக்கோ எய்ம்ஸோ இல்லாட்டி அதுக்கு நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்திட்டு போ. ஆமாம், ஸ்டேட் நடத்துகிற இன்ஸ்டியூட்டுக்கு நீ எதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துற? டீலிமிட்டேஷனில் என்ன முக்கியமான உங்கள் அப்சர்வேஷன்ஸ் இருக்குங்க சார்? எந்த காரணத்துக்காக நீங்கள் 1976 ஃப்ரீஸை கொண்டு வந்தீங்களோ, எந்த காரணத்தினால நீங்கள் 2001 ஃப்ரீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்களோ, அந்த காரணங்கள் இன்னும் அப்படியே இருக்கு. நீட் பிஜி பார்த்தீங்கன்னா அங்கே 800 கட் ஆஃப் பர்சன்டைல் ஹஸ் பீன் 0%. 0% ஆக்சுவல் மார்க் நெகட்டிவ். ஆளுநரோட அதிகாரங்கள் பற்றியும் நிறைய பேசியிருக்கீங்க. அம்பேத்கர் ஒரு கொட்டேஷன் போட்டிருக்காங்க சாப்டர் பிகினிங்கில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறதுனால தான் அப்பாயின்மெண்ட்ஸே பொலிட்டிசைஸ் ஆயிடுச்சு. அதனால ஆளுநர் அதுக்குள்ளே வராது. ஆளுநர் பாலிட்டிக்ஸ் தானே, இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் தான். இது இன்ஃபேக்ட் அந்த அசோக் பங்கஜ் ஸ்டடியில் மோஸ்ட் ஆஃப் த ஆளுநர் பாலிட்டிஷியன்ஸ். இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட் வந்து ஹெல்த். இதில் நீங்கள் டீல் பண்ணுவீங்க ரெக்கமெண்டேஷன்ஸ். அதில் இப்போ வந்து நீங்கள் இன்னைக்கு நடந்திருக்க இந்தியாவுடைய ஹெல்த் சிஸ்டம், அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட் வந்து அதில் ரொம்ப ஃபார் அஹெடாக இருந்தால் கூட ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இன்னைக்கு நாம் வந்திருக்கிற இடத்துக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த திட்டங்கள் அல்லது அவங்களுடைய இதுதானே வந்து அதை என்ஷூர் பண்ணியிருக்குன்னு. இன்ஃபேக்ட் ஹெல்த், பப்ளிக் ஹெல்த் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட்டுங்க கான்ஸ்டியூஷன் படி. இதில் என்ன ஸ்பெசிஃபிக் ரெக்கமெண்டேஷன் ஏதாவது கொடுக்குறீங்க? நாங்கள் நிறைய கொடுத்துருக்கோம். இதில் ஹெல்த்தில் 2-3 சொல்கிறோம். பப்ளிக் ஹெல்த் ஸ்டில் ஸ்டேட் சப்ஜெக்ட். ஓகே. ஆனால் மத்திய அரசாங்கம் ஒரு 20% கூட ஃபண்டிங் கொடுக்கறதில்ல. 80% ஸ்டேட்ஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஏன்னா த்ரூ ஃபிஸ்கல் லிவரேஜ் இதில். ஸோ நாங்கள் த திங் இஸ் ஹெல்த் இஸ் எ கிளாசிக் ஸ்டேட் சப்ஜெக்ட்டுங்க. ஏன்னா அஸ்ஸாமில் இருக்கிற வியாதிகளும் கேரளாவில் இருக்கிற வியாதிகளும் ராஜஸ்தானில் இருக்கிற வியாதிகளும் வெவ்வேறு. ஐ மீன் அங்கே வெவ்வேறு. தேர் ஆர் சோ மெனி டிஃபரன்சஸ், கிளாசிக் டிஃபரன்ஸ். த ஆவரேஜ் உமன் இன் கேரளா லிவ்ஸ் அபவுட் 12 years longer than the average woman in UP. The average man in Kerala lives about 10 years longer than the average man in UP. So state-wise there is a lot of difference. வியாதி டிஃபரன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஹெல்த் இஸ் பெஸ்ட் அட்ரஸ் அட் த லோயர் மோஸ்ட் லெவலுங்க. நீங்கள் இதை போய் ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ரன் பை ஸ்டேட்ஸுங்க. மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் காலேஜஸ் ஆர் ரன் பை ஸ்டேட்ஸு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எய்ம்ஸு அந்த மாதிரி இஎஸ்ஐ அந்த மாதிரி ஏதோ ஃபியூ ஹாஸ்பிட்டல் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி யாருக்கு தெரியும், விஷயம் தெரியும், ஸ்டேட்ஸ் தான் தெரியும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2019 ஒரு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்எம்சின்னு சொல்லி. இது கிரியேட்டட் அ லாட் ஆஃப் இதுங்க. ஏன்னா யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதில். இதுக்கு முன்னால் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருந்தது. எம்சிஏலேருந்து கொஞ்சம் நாங்கள் மாற்றி இன்னும் அட்வான்ஸ்டாக வரோம். அப்படி இருந்தால் சொன்னாங்க, அப்படிதான் சொன்னாங்க. எம்சிஐயில் கொஞ்சம் கரப்ஷன்லாம் இருந்தது. எம்சிஐயில் இட்ஸ் எலெக்டட் பாடிங்க. ஸ்டேட்லேருந்து யூனிவர்சிட்டிலேருந்து அப்படியெல்லாம் எலெக்டட் பாடியாக இருந்தது. கொஞ்சம் கரப்ஷன் இருந்தது. அது கொஞ்சம் நிறையவே கரப்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் டிஸ்கிரெடிட் ஆச்சு. இவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷனில் சேர்மன் மத்திய அரசு அப்பாயிண்ட் பண்ணுது. 10 மெம்பர்ஸ் மத்திய அரசு அதிகாரிகள், எக்ஸ் ஆஃபிஷியோ மெம்பர்ஸ். 3 எக்ஸ்பர்ட்ஸ் மத்திய அரசு அப்பாயிண்ட் பண்ணுது. 32 மெம்பர்ஸ் இருக்காங்க. மீதி ஒரு 22 பார்ட் டைம் மெம்பர்ஸ் ஸ்டேட்லேருந்தோ, ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் பார்ட் டைம். ஸ்டேட் நான் சொன்ன பாருங்க, 95% ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸு இங்கே தான் இருக்குது. ஆமாம், ஸ்டேட்ஸுக்கு நீங்கள் பார்ட் டைம் சொன்னேன்னு அர்த்தம். எல்லா ஸ்டேட்டுக்குமே இல்லை. அந்த அதில் ஒரு 22 ஆமாம், இல்லை பை லாட்டில் வருது. ஸோ லாட்டில் திரிபுரா அங்கே ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்லாத ஒரு ஸ்டேட்டெல்லாம் வரலாம். அந்த லாட்டில் அவங்க உட்காந்துருப்பாங்க. 100 கணக்கான ஒரு டசன் கணக்கான மெடிக்கல் காலேஜ், நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிற தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா ரெப்ரஸன்டேஷன் இல்லாமல் போகலாம். ஸோ ப்ளஸ் ஒரு 2024-25 7 மந்த்ஸுக்கு ஒரு ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவ் கூட இருக்கலாம். இதில் ஒரு 10 மந்த்ஸுக்கு 1-2 பேர் தான் இருந்தாங்க. ஏன்னா இவங்க லாட் எடுக்கிறதுல டிலே பண்ணாங்க. ஸோ த நேஷனல், இஃப் ஹெல்த் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட், பப்ளிக் ஹெல்த் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட்,
when most of the hospitals are run by the states, when most of the funding is done by the states, ஸ்டேட்ஸுக்கு போய் பர்மனன்ட் ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் நீங்கள் அவங்க பார்ட் டைம் நாங்கள் அது ஒரு என்எம்சி ஒரு பாடி தானே, அது ஓகே, அதோட ஸ்ட்ரக்சரில் பிரச்சனை இருக்குது, சீரியஸ் பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா என்எம்சி தான் இந்த நீட்டு நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன அந்த சட்டத்தில் தான் இருக்குது. ஆமாம் இருக்குது. எக்ஸாமினேஷன் செக்ஷன் 14ல் நீட் பரீட்சை நடத்தணும்னு இருக்குது, என்ட்ரன்ஸ் டு இதுக்கு. செக்ஷன் 15ல் நெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. அது இஃப் யூ வாண்ட் ஐ எக்ஸ்பிளைன் தட்டுங்க. இதுக்கு முன்னால் ஒரு ஃபண்டமெண்டல் பாயிண்ட் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், உலகத்தில் எந்த ஃபெடரல் கண்ட்ரிலையுமே மத்திய அரசாங்கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரி மெடிக்கலுக்கு எப்படி இந்த இந்தியாவில் எக்ஸாமில் இல்லை, அந்தந்த ஸ்டேட்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி எஜுகேஷனல் ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு யூனிவர்சிட்டிஸு ஸ்டேட்ஸ் நடத்துகிறாங்க. யூஎஸ்ஏல நல்லாவே பண்ணுறானுங்க. ஒரு 300-200 ரேங்க்கில் யூஎஸ்ஏல ஒரு 50 யூனிவர்சிட்டி வருது, இந்தியாவில் ஒன்றுமே வரல. ஸோ ஸ்டேட்ஸ் நல்லாவே பண்ணுறோம். அதே மாதிரி மெடிக்கல் இதில் கூட அந்தந்த ஸ்டேட்டுக்கு லைசன்சிங்கு இது எல்லாமே அவங்களே விட்டுருக்காங்க. ஆஸ்திரேலியா கூட இதாக இங்கே நீங்கள் சென்ட்ரலைஸ் பண்ணி இப்போ நீட்டில் இன்னொரு ஃபண்டமெண்டல் பாயிண்ட் இருக்குது. தட் இஸ் இந்தியாவில் சரியாக சர்வே பண்ணலாம், பட் உலக அளவில் நிறைய சர்வே நடந்திருக்கு. போர்டு எக்ஸாம் பெட்டரா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பெட்டரா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டடீஸ் யூஎஸ்ஏல எல்லாம் நடந்திருக்குங்க. சக்ஸஸிவ் ஸ்டடீஸ் ஹவ் ஷோன் தட் ஒன் ஷாட் ஹை ஸ்டேக்ஸ் நேஷனல் or இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இஸ் நாட் a good assessor of merit. ஓகே, ஸ்கூல் மெரிட் வந்து தீர்மானிக்கிறதுல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் not இதுல போர்டு எக்ஸாம்ஸ் ஆர் better proof of merit. தட் இஸ் நீங்க அதுன்னு சொல்லி ஒரு உலக அளவில் இருக்குங்க. பிரான்ஸ் இட்டலி எல்லாம் முந்தி இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் வச்சிருந்தாங்க, அவங்க எல்லாம் இப்போ அதை வேண்டான்னு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்டில் இதே தான் சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா மக்கள் இந்த ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கிறாங்க, ஸ்டேட் போர்டு பாதிக்கிறாங்க, இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலாக வி ஷுட் பி சைட்டிங் இன்டர்நேஷனல் எக்ஸாம்பிள்ஸ். இன்டர்நேஷனல் ரிசர்ச் ஷோஸ் தட் ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம் இஸ் a better predictor of academic success, better predictor of career success than any entrance exam. Okay. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. ஸோ தமிழ்நாடு எடுக்கிற ஸ்டாண்ட் கரெக்ட். தட் இஸ் நீட் தேவையில்லைங்க. அது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டு, நீ மத்திய அரசாங்கத்தில் நடத்துகிற ஐஐடிக்கோ எய்ம்ஸோ இல்லாட்டி இதுக்கு அதுக்கு நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்திட்டு போ. ஆமாம், ஸ்டேட் நடத்துகிற இன்ஸ்டியூட்டுக்கு நீ எதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறோம். திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட். ஆமாம், இது நாங்கள் தான் நடத்துகிறோம். நாங்கள் கஷ்டப்பட்டு ஆரம்பித்த காலேஜ் எக்ஸாம் நடத்துகிறோம். இது செகண்ட் பாயிண்ட்டுங்க. தேர்ட் பாயிண்ட், நீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட் அண்டர் கிராஜுவேஷன் 50 percentile is different from percentile. 50% of the இது நீட் யூஜிக்கு கட் ஆஃப் இஸ் 50 percentile. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ வருதுன்னு நினைக்கிறீங்க? 50 percentile 18 to 23% தான் மார்க்கு. 18 to 23% தான் யூஜியில். ஸோ 18 மொத்த மார்க்கு 720ங்க. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்கள் உள்ளே போகணுமானா யூ மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 680 out of 720 ஆர் 650. தெர் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டுக்கு 680, ஸ்டேட்டுக்கு 750 அப்படி இருந்தால் முடியும். ஏன் இவ்வளோ கம்மியாக வச்சுருக்காங்க இவங்க? ப்ரைவேட் இந்த கட் ஆஃப் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா ஒரு 120 to 160 இப்படி தான் வைக்கிறாங்க அவுட் ஆஃப் 720. ஏன் இவ்வளோ கம்மியாக வச்சுருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். பிகாஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் ப்ரைவேட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வித் காஸ்ட்லி மெடிக்கல் சீட்ஸ். நீங்கள் கட் ஆஃப் ஹை பண்ணிங்கன்னா அவன் சீட்டு ஃபில்அப் ஆகாது, அட்மிஷன்ஸ் அவனுக்கு போகுது. ஸோ அவன் லாபி பண்ணி கட் ஆஃபை லோ பண்ண வச்சிருக்கான். ஸோ இது எப்படிங்க நியாயம்? தட் இஸ் நீங்கள் ஒரு பணம் என்ட்ரன்ஸுக்கான தேவையே இல்லாமல். ஆமாம், தேவையில்லை. ஸோ இதில் ஒரு குழப்பங்க. இஸ் இட் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆர் இஸ் இட் அன் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்? இது இப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு பணக்கார ஜென்ரல் கேண்டிடேட்டானா நீங்கள் ஒரு 150 மார்க் வாங்கினாலே போதும், உங்களுக்கு சீட் கிடைக்கும். நீங்கள் ஏழை ஜென்ரல் கேண்டிடேட்டானா நீ ஒன்றா 650 மார்க் வாங்க 720, இல்லாட்டி உனக்கு சீட்டே கிடையாது. திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஸோ யுவர் அட்மிஷன் cannot be dependent on your purse, financial strength. ஸோ இது ஒன்று. நீட் பிஜி பார்த்தீங்கன்னா அங்கே 800 கட் ஆஃப் பர்சன்டைல் ஹஸ் பின் 0%. 0% ஆக்சுவல் மார்க் நெகட்டிவ். 2-3 வருஷத்தில் இது பர்சன்டைல் ஹஸ் பின் 0. ஐ மீன் 0. இப்போ கூட 7% இன்னும் போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் எல்லாம் இருக்கு. என்னங்க இவ்வளோ கம்மியாக பண்ணுறாங்க? ஆமாம் கொடுக்குறாங்க 0%. காரணம் என்னென்னா, படிப்படியே இவங்க குறைக்கிற காரணம். அப்போ தான் இந்த ப்ரைவேட் காலேஜோட சீட்ஸ் எல்லாம் எக்ஸாம்க்கான தேவையில்லை. மக்களை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்தி அவனை கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேர்க்க வச்சு அங்கே பல ஆண்டு மென்டல் டார்ச்சர்லாம் ஃபேஸ் பண்ணி அப்புறம் நீங்கள் 0% இது 16% யூஜி, 20% யூஜி, இப்போ பிஜியில் 0%, சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு இருக்குங்க, அதுலேயும் 0% 2 வருஷம். ஸோ த ஹோல் திங் டசன்ட் மேக் சென்ஸ். ஃபஸ்ட்டு, I mean, international research shows that national entrance exams are not better than school final exams as predictors. Second, இதெல்லாம் ஸ்டேட்டோட அட்மிஷன் ஸ்டேட்டை பார்த்துக்கிட்டோம். தேர்டுங்க,
இது என்ன இந்த நீ பார்த்து ஏதோ ஜென்வினாக குவாலிட்டி நீ இம்ப்ரூவ் பண்ணியிருந்தேன்னா பரவாயில்ல, நீ 0% கட் ஆஃப் வச்சேன்னா அப்புறம் என்ன குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற? அதில் ஒன்றும் இல்லை. என்எம்சி பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டும் இப்போ வந்து ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு நாங்கள் இட்ஸ் 3-in-1 எக்ஸாமுங்க. சரி, இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி ஒரு இது வருதுங்க. தட் இஸ் லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் உங்களுக்கு வேணுமானா நீங்கள் அந்த நெக்ஸ்ட் எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணணும். ப்ளஸ் இந்த நீட் பிஜி இருக்குது பாருங்கள், அதுக்கும் இதே எக்ஸாம் தான். தட் இஸ் திஸ் சர்வ்ஸ் இஸ் 3-in-1. இட்ஸ் அ லைசன்ஷியர் எக்ஸாம், நீட் பிஜி எக்ஸாம், அண்ட் நீங்கள் யுக்ரைன்லேயோ ரஷ்யாலேயோ படிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு பண்ணணும் 3 பரீட்சை. இந்த 3த்துக்கு சேர்த்து ஒரு பரீட்சை நெக்ஸ்ட் டைம் நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு இது கொண்டாந்தாங்க. 2023 வந்திருக்கணுங்க. இது வரைக்கும் இது வரல. இது வராத காரணம் என்னென்னா, நான் இப்போ ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன காரணம் தான். நீட் பிஜிக்கு கட் ஆஃப் 0ங்கிறப்போ நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் பரீட்சை நடத்தி கட் ஆஃப் 0 வச்சிங்கன்னா அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போகும். எனக்கு என்னோட கணிப்பு நெக்ஸ்ட் வரவே வராதுங்கிறதுங்க. வராதுங்கிறது என்னோட கணிப்பு. நீங்கள் என்னி வரைக்கும் எப்போ நீங்கள் 0 கட் ஆஃப் எல்லாம் வைக்கிறீங்களோ, நெக்ஸ்ட்டில் மெயின் பிரச்சனை என்னங்க எடுத்திங்கன்னா, ஒரு வேலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதில் அவன் பரீட்சை நடத்துகிறான். சரி, நீங்கள் மெடிக்கல் 5 வருஷம் படித்தது செல்லாது, அந்த அங்கே அந்த அப்ஜெக்டிவ் டைப்பு அந்த மாதிரி ஏதோ ஒரு டெஸ்ட் கொடுப்பான், அதுதான் மெயின். ஸோ அப்போ என்ன பண்ணுவானுங்க, நம்ம ஆளுங்க அந்த கிளினிக்கல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்காம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காகவே படிச்சுட்டு உட்காந்துருப்போம். யார் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதே படிச்சிருப்போம். மெடிக்கலில் ஹேண்ட்ஸ் ஆன் இது மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கிரிட்டிசம் போகிறதுக்கு இவங்க அந்த நெக்ஸ்ட்டில் 2 பரீட்சை வச்சுருக்காங்க. ஒன்று டெஸ்ட் ரிட்டர்னு, இன்னொன்று கிளினிக்கலுக்கு லோக்கலாக உங்கள் காலேஜ்லேயே பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும் காலேஜில் இந்த ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதில் பாஸ் ஆனால் போதும், உங்கள் ரேங்க் வில் பி டிசைடட் பை த பேப்பர் 1. தட் இஸ் இது. பட் வாட் த நெகட்டிவ் ஆஃப் திஸ் இஸ், இன்ஸ்டெட் ஆஃப் அக்வயரிங் இந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ், டாக்டர்ஸோட கவனமெல்லாம் 4th இயர் 3rd இயர் 4th இயர்லேருந்து இந்த நெக்ஸ்ட் பரீட்சைக்கு படிக்கிறது தான் போயிடும். ஸோ இவன் உண்மையான நல்ல டாக்டராக இருக்க மாட்டான். அந்த இந்த ஹவுஸ் சர்ஜனாக இருக்கிற அந்த இது டைமில் இவன் பரீட்சைக்கு தட்டிட்டு தான் இருப்பா தவிர இது ஆக்சுவலி இட் டைல்யூட் த ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த நெக்ஸ்ட்டு. ஸோ தட் இஸ் நாட் எ கரெக்ட் திங். அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டுங்க, அது எங்கள் பரிந்துரை ஆல் இண்டியா கோட்டா. இது ஒரு 83 ஓடிட்டுருக்குங்க ஆல் இண்டியா கோட்டா இதுன்னு சொல்லி. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் டாக்டர் பிரதீப் ஜெயின் நம்ம ஒரு கேஸில் ஒரு 1983 என்ன சொல்கிறாங்கன்னா, சில ஸ்டேட்லலாம் போதிய அளவுக்கு மெடிக்கல் காலேஜஸ் இல்லை. ஸோ அந்த சீட்ஸு ஒரு X% ஆஃப் சீட்ஸு இருக்கிற ஸ்டேட்ஸு ஆல் இண்டியா கோட்டாக்கு சரண்டர் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் எப்படி சொன்னாங்கன்னா, 15% ஃபார் யூஜி, 50% ஃபார் பிஜி, 100% ஃபார் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ். இப்போ நான் ஒரு இது கேட்குறேங்க, கான்ஸ்டியூஷனில் எங்கே எழுதிருக்கு? இப்போ நீங்கள் உங்கள் வேலை இது எப்படி இருக்கான்னா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பேன், நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க, நான் சம்பாதிச்சில் இதில் உங்களுக்கு நான் கொடுக்கணுங்கிற மாதிரி. நாங்கள் இந்த ஊர் கஷ்டப்பட்டு கிணத்தை தோண்டுது, பக்கத்து ஊர் கிணத்தை தோண்டலை, இந்த நாங்கள் தோண்டின தண்ணியில் கட்டாயமாக அந்த ஊருக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு வாதங்க. அந்த பிரதீப் ஜெயின் ஜட்மெண்ட்டே இட்ஸ் நாட் டெக்னிக்கலி கரெக்டுங்க. இது 1953 ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இதே ஜட்மெண்ட், ஒரு 5 மெம்பர் பெஞ்ச் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் ஜட்மெண்ட் ஒன்று இருக்குங்க. இந்த டிபி ஜோஷி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் என்னமோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படியெல்லாம் சொல்ல முடியாது, அந்தந்த ஸ்டேட்டுக்கு. இப்போ தமிழ்நாடு கஷ்டப்பட்டு உருவாக்கின மெடிக்கல் காலேஜ் சீட்டு தமிழ்நாடுக்கு தான் போகணும். எஸ்பெஷலி ஹெல்த்தில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பாஷக்காரன் தான் யார் தமிழ்நாடு தமிழ் படித்தவன் தான் தமிழ்நாட்டு கிராமத்துலேயோ மற்றதில் வேலை பார்க்க முடியும். இப்போ ஒரு 15% ஆஃப் சீட்ஸ் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போச்சேன்னா அவன் இங்கே வேலை பார்க்க போகிறதில்ல அவனால். ஸோ அது ஒரு பாயிண்ட்டுங்க. இதுல ஒரு ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறீங்க சார், ஆப்போசிட் ஆர்குமெண்ட் வைக்கிறீங்க. இப்போ நீங்க வந்து ஜிடிபி growth தமிழ்நாடுன்னு பார்க்குறீங்க. இந்த growthக்கு வெஸ்ட் ஜோனோ சவுத் ஜோனோ அல்லது ஏதோ ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்டோ நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. திருப்பி நீங்க வந்து அப்படியே கொடுக்குறீங்க, டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு டிஸ்பாரிட்டி இருக்குல்ல, அப்ப இல்ல இந்த இடத்துக்கு இந்த மாவட்டத்துக்கு தேவை இருக்குன்னு அந்த மாவட்டத்துக்கு நீங்க ஃபண்ட்ஸ் கொடுக்குறீங்க. அதே மாதிரி தானே யூனியன் கவர்மெண்ட். அப்படி இல்லைங்க. நீங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கணும், எந்தெந்த ஸ்டேட்லலாம் மெடிக்கல் காலேஜ் கம்மியாக இருக்கோ யூனியன் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட்டுக்கு நீங்க கட்டுங்க, இல்லாட்டி அந்த ஸ்டேட்டுக்கு நிறைய பணம் கொடுத்து கட்ட வைங்க. அப்படிதான் நீங்க சொல்லணும் தவிர இன்னொரு ஸ்டேட்ல அது நீங்க சொல்ல முடியாது. இல்ல இதுக்கு நேர ஆப்போசிட்டா ஒரு ஜட்மெண்ட் 1953 இருக்காங்க. அந்த ஜட்மெண்ட்டுக்கு 5 மெம்பர் ஜட்ஜ் ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் ஜட்மெண்ட் சொன்ன அந்த டிபி ஜோஷி ஸ்டேட் ஆஃப் மத்திய பாரத்னமோ அதுக்கு நேர ஆப்போசிட்டா இவங்க ஒரு 3 மெம்பர் பெஞ்ச் இந்த கேஸ்ல ஆப்போசிட்டா சொல்லிட்டாங்க. தப்பு, ஜட்மெண்ட் லீகலி அது தப்புங்க. பட் அது என்ன நீங்க நாங்க இப்ப என்ன சொல்றோம் பாருங்க, யூஜி பொறுத்த வரைக்கும் 15% பரவாயில்ல ஏதோ போன போகுதுன்னு சொல்லலாம், பிஜியில் 50%ங்க.
சூப்பர் ஸ்பெஷாலிட்டி 100%. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ தமிழ்நாடு ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆரம்பிச்சு 100% நம்ம நேஷனல் கோட்டாக்கு சரண்டர் பண்ணுறதுனா தமிழ்நாடு ஏங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆரம்பிப்பா? திஸ் இஸ் டிஸ்இன்சென்டிவ். இட்ஸ் அ டிஸ்இன்சென்டிவ் ஃபார் இதனால டெவலப்மெண்ட்டே ஸ்லோ ஆகுதுங்கிறேன். இப்போ தமிழ்நாடு இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டெவலப்பிங் எ நியூ சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் பிகாஸ் தமிழ்நாடு வில் ஃபீல் ஐ எம் சேயிங் ஆர் கர்நாடகா ஆர் எனி நாங்கள் ஒரு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு அத்தனை 100% நாங்கள் கொடுத்தா நாங்கள் எதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்க. ஸோ இது ஓவரால் இட் ஆக்சுவலி எல்லா மாநிலங்களும் அப்படிதான் யோசிப்பான். அது ஒன்றுங்க. 83ல இந்த லாஜிக் மே ஹவ் பின் கரெக்ட். இது 83ல யூபியில் மற்ற சில ஸ்டேட்டில் மெடிக்கல் காலேஜ் கம்மியாக இருக்கலாம். 40 வருஷத்துக்கு அப்புறம் சிச்சுவேஷன் இஸ் நோ. நீங்கள் ஒரு யூ ஹவ் டு டேக் ஸ்டாக். இப்போ யூபியில் ஆக்சுவலாக நிறைய மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சுங்க. தமிழ்நாடோட கூட மெடிக்கல் காலேஜ் யூபியில் இருக்குது. இப்போ தே மோர் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ என்ன ஆச்சுன்னா, ஸோ யூ கேன்ட் ஐ மீன் ஒரு ஆர்டர் போட்டு காலங்காலமாக அப்படியே விட்டுற முடியாது. நீங்கள் யூ ஹவ் டு டேக் ஸ்டாக் ஆஃப் த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஸோ வி ஹவ் மேட் இங்கே ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் ஹைகோர்ட் ஜட்ஜ் ரிட்டையர்ட், அவர் ஒரு புக் எழுதிருக்காரு இதை பற்றி, பெனால்ட்டி ஃபார் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லி. அவர் இதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. நாங்கள் அவரையும் கோட் பண்ணியிருக்கோம். நாங்கள் சொல்லியிருக்கோம் இது தப்பு. நாங்கள் என்ன சஜஷன் சொல்கிறோன்னா, ஆல் இண்டியா கோட்டா இருக்கட்டும், இந்த ஆனால் வாலண்டரியாக இருக்கணும். தட் இஸ் யூ ஷுட் டெல் த ஸ்டேட்ஸ். பாருங்கள், சில ஸ்டேட்டில் கம்மியாக இருக்குது, தட் இஸ் மணிப்பூர்லேயோ திரிபுராலேயோ வர நீங்கள் எத்தனை கொடுக்க விரும்புகிறீங்க. வாலண்டரியாக கொடுத்தா நிறைய ஸ்டேட் கொடுப்பாங்க. ஐ மீன் தமிழ்நாடு மேசே ஓகே அண்டமானுக்கு 5 சீட் நாங்கள் கொடுக்குறோம், ஆர் இதுக்கு இந்த லட்சத்தீவுக்கு ஒரு 5 சீட் கொடுக்குறோம். இது வந்து ஒரு டிக்டேஷன் மாதிரி வரக்கூடாது. லீகலி தப்புங்கிறோம். யூ கேன் டிக்டேட். அதாவது நான் கஷ்டப்பட்டு பணத்தை செலவு பண்ணி ஆரம்பித்த கோர்ஸ் இதனால ஒரு அட்வர்ஸ் எஃபெக்டும் இருக்காங்க. அந்த நான் சொன்ன பாருங்க, ஸ்டேட்ஸ் வந்து இதை வந்து இப்போ ஸ்பெஷாலிட்டிஸை ஆரம்பிக்கிறது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நாங்கள் இதுக்கு ஆரம்பிச்சு எல்லா சீட்டு கொடுக்கணும். இன்னொன்று, இங்கே படித்த மக்களுக்கு தாங்க, இங்கே படித்தாதான் நீங்கள் இங்கே கிராமத்துலேயே மற்ற வேலை பார்க்க முடியும். ஸோ அது இங்கே ரூரல் ஹெல்த் சிஸ்டம் எஃபெக்ட் ஆகுது. இட் இஸ் அஃபெக்டிங் த ஹெல்த் சிஸ்டம் பிகாஸ் தமிழில் இப்போ 100% இடங்களையும் நீங்கள் வந்து வேற மாநிலம் போது இந்த ரெண்டு பிரச்சனை இருக்கு. மாநிலங்களுக்கான அந்த இது வந்து குறைஞ்சிரும். அவங்க புதிதா ஆரம்பிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி ஆரம்பிக்கிறது இன்சென்டிவ் குறைஞ்சிரும். இன்னொன்று இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ரூரல் எஸ்பெஷலி ரூரல் மக்களுக்கு வந்து பாதிக்கப்படுது. இல்லை படிச்ச 50% பிஜி சீட்ஸ் நீங்கள் படிச்சுட்டு அங்கே போய் அவன் இங்கே வந்து வேற வேலை பார்க்க கிராமத்துலேயோ வேலை பார்க்க போதில்லை. இது தப்புங்க. ஸோ வி ஹவ் செட் திஸ் ஷுட் பிகம் எ வாலண்டரி கோட்டா. இன்னொன்று, ஆளுநரோட அதிகாரங்கள் பற்றியும் நிறைய பேசியிருக்கீங்க. ரொம்ப முக்கியம். அதில் என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் மேஜரா? இன்ஃபேக்ட் நாங்கள் போட்ட கொட்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அம்பேத்கரோட ஒரு கொட்டேஷன் போட்டிருக்கோம் அந்த சாப்டர் பிகினிங்கில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அவர் என்ன, ஸோ இதுக்கு நாங்கள் யாரும் வரப்போகிறதில்ல இந்த போஸ்ட்டுக்கு, எலெக்ஷன் எல்லாம் போட்டோன்னா யாரும் வரமாட்டாங்க, ஆனால் தான் நாங்கள் நாமினேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொட்டேஷன் இருக்குங்க. இப்போ நமக்கு தெரியுது எவ்வளோ அதிகாரம் இருக்குன்னு. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஒரிஜினல் ப்ரொபோசல் இல்லை. ஐ டெல் யூ வாட் ஹேப்பன். இது கொஞ்சம் வேணுன்ட்டே பண்ணதுங்க. யார் நம்ம அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் நவம்பர் 1949 தான் கான்ஸ்டியூஷன் அக்செப்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியும் 26 அக்டோபரில் தான் டக்குன்னு அந்த ஆளுநர் இதெல்லாம் உள்ள பூத்துறாங்க. என்ன அது வரைக்கும் என்ன ப்ரொபோசல் இருந்ததுங்க? 2 ப்ரொபோசல். ஒன்று, பிரசிடென்ட் எப்படி இன்டைரக்டாக எலெக்ட் ஆகிறாரோ அதே மாதிரி கவர்னரும் இன்டைரக்டாக எலெக்ட் ஆகும். அது ஒரு ப்ரொபோசல். இன்னொரு ப்ரொபோசல் எப்படின்னா, அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 4 பேர் ப்ரப்போஸ் பண்ணும். அந்த 4 பேரில் ஒரு பேர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வில் அப்ரூவ். தோஸ் ஆர் த 2 ஆப்ஷன்ஸுங்க. டக்குன்னு அதை மாற்றி லாஸ்ட் மினிட்ல மாற்றி இல்லை மத்திய அரசாங்கம் ஆளுநரை நியமிக்கும் அப்படின்னு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இதனால ஆல் சார்ட்ஸ் ஆஃப் சாப்ஸ் ஹவ் பின் பிகம், இது நாங்கள் சொல்லுங்க, இந்த வெவ்வேறு கமிட்டி ஸ்டடி இருக்குது. ஆவரேஜ் டென்யூர் ஆஃப் ஆளுநர் இஸ் 1 இயர் என்னமோ தான். ஸோ இப்போல்லாம் நிறைய பேர் டக்குன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தூக்கிட்டு போவாங்க. 1 இயர் 3 months. அசோக் பங்கஜன் ஒரு இருக்கார், அவர் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காரு கவர்னன்ஸை பற்றி. ஹீ சேஸ் தட் ஆளுநருக்கு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் நம்ம அவங்க சைட்லேருந்து பார்த்தோம். இப்போ நீங்களே ஆளுநர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் இல்லை. மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதைப்படி நீங்கள் டான்ஸ் ஆடி ஆகணும். யூ கான் பி இது. ஸோ யூ ஹேவ் நோ சே. ரைட். ஸோ நாங்கள் என்ன பரிந்துரை சொல்லிருக்கோம், இன்டெரக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பவர்ஸ் வந்து ஆளுநர் மூலமா இங்க வருது அப்படின்னு. ஆமாம், அந்த இல்லை நான் ஃபீல் பண்ணல. அதுதான் கமிட்டி. அதுதான் பிரிட்டிஷ் பீரியட்லங்க அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது பாருங்க, அங்கே ஒரு பிரிட்டிஷ் ரெசிடென்ட்னு சொல்லி ஒரு ஆள் உட்காந்துருந்தான், ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர். அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்பை பண்ணுவாங்க, அங்கே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கவர்னர் பொசிஷன் இஸ் லைக் த ரெசிடென்ட் இந்த பிரிட்டிஷ் பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு. அப்போ இருக்கிற அது மாதிரி தான் இப்போ நிலைமை. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியே நிறைய பேர் பேசியிருக்காங்க, இந்த சிஸ்டம் தப்புங்க. ஒரு பிஸ்வஜித்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இது ஒரு ஆட்டோக்ரஸியாக நீங்கள் இது மாறப்போகுது, இது தவறான முடிவுன்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் காட்டுறோம் பாருங்க. இங்கே பாருங்க, அந்த இவர் பிஸ்வநாத் தாஸ் இவர் என்ன சொல்றாரு,
You cannot have democracy and autocracy functioning together. In the provinces, you are going to have democracy from toe to neck and autocracy at the head. Both these are bound to fail. You are inviting friction. அப்படின்னு சொல்லி அப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் பேசுனது. ஓகே, தட் இஸ் நீங்கள் கழுத்து வரைக்கும் டெமோக்ரஸி, மேலே ஒரு ஆட்டோக்ராட் உட்காந்துருக்காரு மத்திய அரசு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்ல, இது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் பேசப்பட்ட கருத்துங்க. ஸோ எங்கள் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருந்த ஒரு ப்ரொபோசல் இருந்து பாருங்க, அதே மாதிரி தான். தட் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் ப்ரொபோஸ் 3 names. அந்த 3 பேர் அசம்பிளியில் அப்ரூவல் வாங்கணும். ஏன்னா இல்லாட்டி இவங்க ஏதோ கண்ணவங்களால ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. அசம்பிளிலன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அந்த 3 பேரில் அசம்பிளி அப்ரூவ் ஆச்சுன்னா பிரசிடென்ட் அதுக்குள்ள ஒரு பேரை சூஸ் பண்ணும். இப்போ எப்படி சான்சலர், வைஸ் சான்சலர்ஸ் ஒரு செலக்ஷன், இது வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் பத்தி சொல்றீங்க. அவங்களுக்கான பவர்ஸ்ல ஏதாவது நாங்கள் இன்னொன்று என்ன சொல்றோம்னா, கவர்னருக்கு 5 year டேர்ம் ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு வேற எந்த பதவியும் கொடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் தவிர வேற எந்த பதவியும் அவருக்கு எதிர்பார்க்கக்கூடாது. 3வது நாங்கள் சொல்கிறோம், கவர்னரை வெளியூர்லேருந்து தான் போடுங்க அப்படிங்கிறோம். தட் இஸ் உள்ளூர்காரனா ஏதோ சேர்ந்து இது பண்ணுவாங்க, அதர் ஸ்டேட் தான். ஆமாம் அவுட் சைடர் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் அவர் 3rd ரெக்கமெண்டேஷனுங்க. 4வது ரெக்கமெண்டேஷன் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கவர்னரை ரிமூவல்லேருந்தும் இதே மாதிரி தான். தட் இஸ் அசம்பிளி தான் ரிமூவ் பண்ணும். அந்த எப்படி அப்பாயின்மெண்ட் அசம்பிளி பண்ணுதோ, ரிமூவல் அசம்பிளி தான் பரிந்துரை பண்ணால் பிரசிடென்ட் அதை ஒத்துக்கணும். இந்த அசம்பிளி ரெசல்யூஷன் இருக்கு, பாஸ் ஆயிடுச்சுன்னா then the president should accept it அப்படி, so that you give it to இது. அப்புறம் இந்த கவர்னர்ஸ் பப்ளிக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு இது எது இருந்தாலும். இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அப்படி கான்ஸ்டியூஷனலாக எந்த தடையும் இல்லை, அதனால அவங்க என்ன வேணா பேசலாங்கிற மாதிரி இல்லை. அது கான்ஸ்டியூஷனாக இருக்கணும்னு தேவையில்லைங்க. அந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் சொன்ன பாருங்க, அதுலேயே தட் இஸ் பிரிட்டிஷ் ஆங்கிலேயரே இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கவர்னர்ஸ்னு ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. அப்படின்னா கவர்னர் எப்படி நடந்துக்கணும், கவர்னர் அவங்க அதிகாரத்தை எப்படி இது பண்ணணும், டிஸ்கிரிஷனை எப்படி. ஒரிஜினல் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன்லேயே அது இருந்ததுங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கவர்னர்ஸ். லாஸ்ட் மினிட்ல அதை தூக்கிட்டாங்க. ஓகே, அக்டோபர் 1940 நவம்பரில் இதாகுதுங்க. அது கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஏன்னா நாங்கள் அதை ஒரு பரிந்துரை பண்ணுறோம். தட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொண்டு வாங்க. கவர்னர் இஷ்டத்துக்கு ஹி கான்ட் பிஹேவ் ஆஸ் ஹி வாண்ட்ஸ். தட் ஷுட் பி கைட்லைன்ஸ். நம்ம கைட்லைன்ஸ் இருக்கணும். பிரிட்டிஷர்ஸே அவங்க கவர்னருக்கே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் நீங்கள் 2 வருஷம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுட்டு கடைசி மாதத்தில் அதை எடுத்தால் என்ன அர்த்தம்? அது ஒன்று கொண்டு வந்திருக்கும். ஸோ 13th ஷெட்யூல்னு சொல்லி ஒரு புது ஷெட்யூல் கொண்டு வாங்க. அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் கவர்னர் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு நாங்கள் சில பாயிண்ட் சொல்கிறோம். இப்போ புது கவர்மெண்ட் ஃபார்மேஷன் டைமில் எப்படி நடந்துக்கணும், அப்புறம் அசம்பிளி சம்மன் பண்ணுறது. இப்போ ராஜஸ்தான்லேயோ இல்லை பஞ்சாப்லேயோ கவர்னர் அசம்பிளியே நான் சம்மன் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு, அப்புறம் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. சில கவர்மெண்ட்லாம் வந்து அந்த செஷனை க்ளோஸ் பண்ணாமலாம் வச்சிருந்தாங்க. ஏன்னா அடுத்தது அவர்கிட்ட போகாம நாம திருப்பி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆமா, அது ஒன்று. அப்புறம் the most controversial part as you know is Article 200. நீங்கள் அந்த 200ல கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா இவர் டிடி கிருஷ்ணமாச்சாரி இல்லைங்க, அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் எது சொன்னாலும் ஹெல்த் போடுவாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்ரூவல் வாங்கிட்டு இப்போ இப்படி பண்ணி விட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த சுப்ரீம் நாங்கள் அந்த 2025 ஏப்ரலில் அந்த ஜட்மெண்ட் வந்தது பாருங்கள், அந்த ஜஸ்டிஸ் பாடிவாலா அண்ட் ஜஸ்டிஸ் மாதேவன் கொடுத்த அந்த ஜட்மெண்ட் தான் கரெக்டு. தட் ஷுட் பி இது என்ன டைம் லிமிட் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே கவர்னர் வச்சுட்டு இருந்தாருன்னா அதை டீம் டெசன்ட் வரணும் அப்படின்னு, அதுதான் கரெக்டாக இருக்கணும். இந்த சுப்ரீம் கோர்ட் நவம்பரில் ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாங்க. நாங்கள் திட்டவட்டமாகவே எழுதியிருக்கோம். ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு கவர்னர் சான்சலராக இருக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நாங்கள் சொல்கிறோம். ஏன் சான்சலர் இருக்கக்கூடாதுன்னா, பொறுப்பு எங்கே இருக்கோ அங்கே தான் அதிகாரமும் இருக்கணும். அதிகாரம் ஒரு பக்கம், பொறுப்பு இன்னொரு பக்கம் இருக்கக்கூடாதுங்க. தட்ஸ் நாட் கரெக்ட். In the system of governor as chancellor of universities, it started in 1857 when the British started the first 3 universities, Madras, Bombay and Calcutta. அப்போ பிரிட்டிஷ் கவர்னர் தான் அவன் ஆல் இன் ஆல், அவன் சிஎம் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மாதிரி. அந்த ஆள் தன்னோட மேற்பார்வை கீழே இருக்கட்டும் சொல்லி தன்னை பிரிட்டிஷ் இவங்கள அதே சிஸ்டமை நீங்கள் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் நீங்கள் தொடர்றதே தப்பு. இவங்க 1947 மாறினதுக்கு அப்புறம் மாற்றிருக்கணும். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே கண்டினியூ பண்ண விட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 20 years காங்கிரஸே எல்லா இடத்துல இருந்ததுனால இது டிடன்ட் ஃபீல். 67க்கு அப்புறம் இது தொடர்ந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஓகே, எங்கெல்லாம் கவர்னர் ஒரு பார்ட் என்ன இது ஸ்டேட் இன்னொருனா எங்கெல்லாம் ஆப்போசிஷன் ரூல் ஸ்டேட்ஸ் இருக்கோ. ஸோ வி ஆர் சேயிங் எஜுகேஷன் மினிஸ்டர் நல்லவரோ கெட்டவரோ, குட் பேட் ஆர் அக்லி வாட் எவர் ஹி மே பி, ஹீஸ் தட் மக்களால் எலெக்ட் பண்ண இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு இருக்குது. ஸோ த கவர்னர் ஷுட் ஒன்லி பி. ஸோ அது 2-3 சான்சலரா சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் இல்லை, அது நாங்கள் வி சே இட்ஸ் நாட் அ குட் சிஸ்டமுங்க. சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடாது, பொலிட்டிசைஸ் ஆயிரும். ஓகே, இப்போ இன்டர்நேஷ்னல் ப்ராக்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்டு, கேம்பிரிட்ஜ், இந்த ஆஸ்திரேலியா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்னர் சொல்லி செரிமோனியல் இதுங்க. அவர் வேறு ஒன்றும் இல்லை, அவருக்கு அதிகாரமே இல்லை. அவர் ஒரு அம்பாசிடர் ஆஃப் த யூனிவர்சிட்டி மாதிரி இருப்பார்.
இந்த கான்வெகேஷன் அந்த மாதிரிலாம் திறந்து வைப்பார். இதுதான் கவர்னரோட இதுங்க இந்த இதில். ஸோ நாங்கள் என்ன சொல்ல ஒன்றா அதை பண்ணுங்க, சீஃப் மினிஸ்டர் இது வேண்டாம், இது பொலிட்டிசைஸ்டுங்கிறோம். மூணாவது சிஸ்டம் எப்படின்னா ஸ்டேட் வில், கேரளாவில் அதான் ப்ரப்போஸ் பண்ணாங்க, அதை மத்திய அரசாங்க உப்புல, த ஸ்டேட் வில் நாமினேட் சம்படி who is an eminent public intellect, ஒரு பெரிய தட் இஸ் ஒரு அகடமிஷனோ பப்ளிக் ஃபிகரோ அவரை சான்சலராக போடுவாங்க, யாரோ ஒரு ஆளை போடுவாங்க. நாலாவது ஆங்கில இந்த இதில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எப்படின்னா ஆஸ்திரேலியா, வெஸ்டர்ன் கண்ட்ரி, கனடாவில் எப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி பாடிஸ் எலெக்ட் த கவர்னருக்கு. ஆக்ஸ்ஃபோர்டில் பார்த்தீங்கன்னா அந்த செனேட்டு, சிண்டிகேட்டு ப்ளஸ் ஏலம்னை பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒரு ஆளை எலெக்ட் பண்ணுவாங்க. த லாஜிக் இஸ் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியோட பழைய ஏலம்னைனா அந்த யூனிவர்சிட்டி நல்லா இருக்கணுங்கிற அக்கறை உங்களுக்கு இருக்கு. ஸோ தே வில் எலெக்ட். அஞ்சாவது சிஸ்டம் எப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி கவர்னிங் பாடிஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க கவர்னர், தட் இஸ் இந்த சிண்டிகேட்டோ வந்து அவங்க அப்பாயிண்ட். ஸோ தீஸ் ஆர் த 5 systems. வி ஹவ் ரெக்கமெண்டட் சிஸ்டம் நம்பர் 3, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்டிங் எ நான் பொலிட்டிஷியன் எமினன்ட் பப்ளிக் ஃபிகர் ஒரு அகடமிஷியன். அதுதான் இந்தியாவுக்கு சூட் ஆனது, அதுதான் சொல்லி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இது இருக்கிற வரைக்கும் சரியாக வராதுங்க. ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா நான் அந்த சொன்ன மாதிரி இந்த மெடிக்கல் இந்த சீட் சொன்ன மாதிரி எல்லா அதிகாரம் ஹையர் எஜுகேஷனில் கவர்னர் கிட்ட இருந்தால் நாங்கள் எதுக்கு ஹையர் எஜுகேஷன் செலவு பண்ணோன்னு ஸ்டேட்டுக்கே ஒரு வைராக்கியம் வந்துடும். வை ஷுட் வி ஸ்பெண்ட் மணி ஆன் இது, எங்களுக்கு எந்த பவரும் இல்லை, எல்லாமே கவர்னர் தான் இருக்குன்னு சொன்னால் தே வில் டெவலப். ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட், அவங்க என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறதுனால தான் அப்பாயின்மெண்ட்ஸே பொலிட்டிசைஸ் ஆயிடுச்சு, அதனால ஆளுநர் அதுக்குள்ள வராது. ஆளுநர் பொலிட்டிசைஸ் தானே, இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் தான். இது இன்ஃபேக்ட் அந்த அசோக் பங்கஜ் ஸ்டடியில் மோஸ்ட் ஆஃப் த ஆளுநர் politicians அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்க்காரிய கமிஷனில் ஒரு அனலைஸ் பண்ணுறாங்க கவர்னர்ஸை. தேசே மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் நேற்று வரைக்கும் சிஎம் இருந்து இன்னைக்கு ஆளுநரை வந்து உட்கார்றாங்க. அப்படி இது நாங்கள் சொல்ல, சர்க்காரிய கமிஷன் இந்த பங்கஜ் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஆளுநர்ஸ் ஆர் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் பாலிட்டிஷியன்ஸுங்க, எக்ஸ் பாலிட்டிஷியன்ஸ். டீலிமிட்டேஷனில் என்ன முக்கியமான உங்கள் அப்சர்வேஷன்ஸ் இருக்குங்க சார்? அதில் சொல்ல வேண்டிய ஏதாவது அம்சம்? அதில் ஒன்று உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 1971 தான் 71 சென்சஸ் படி அப்போ தமிழ்நாடோட பாப்புலேஷனும் பீகாரோட பாப்புலேஷன், பீகார்னா இப்போ இருக்கிற பீகார், அந்த அப்போ பீகார் ஜார்க்கண்ட் ஒன்றா இருந்தது, இப்போ இருக்கிற பீகாருக்கும் ரஃப்லி ஈக்குவல் பாப்புலேஷனுங்க. ரெண்டு பேருக்குமே இப்போ தமிழ்நாடுக்கு அப்போ 39 MP, இப்போ 30, அவங்களுக்கு 40. ஸோ ரஃப்லி ஈக்குவல். இப்போ நீங்கள் அந்த இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க 76ல் ஒரு ஃப்ரீஸ் கொண்டு வந்தாங்க. தட் இஸ் கலைஞரும் மற்றவங்களாம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு பக்கத்தில் ஃபேமிலி பிளானிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க, இன்னொரு பக்கத்தில் சில ஸ்டேட்ஸ் இம்ப்ளிமெண்ட் நாங்கள்லாம் சரியாக பண்ணுறோம். நீங்கள் பியூர்லி பாப்புலேஷன் அடிப்படையில் போனீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்களுக்கு எம்பி எண்ணிக்கை குறையும், நல்லா பண்ணாதவங்களுக்கு எம்பி கூட. நீங்கள் அவங்கள ரிவார்ட் பண்ணி வேலை செய்யாதவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து வேலை செய்கிறவன இது டிமோஷன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு 76 to 2001 25 இயர்ஸ்க்கு ஒரு ஃப்ரீஸ் பண்ணாங்க. 71 எத்தனை இருக்கோ அதே தான். 2001 வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் கூட அப்போல்லாம் இவங்க டிஎம்கேல அதில் இருந்தாங்க. ஸோ அந்த மேபி அந்த ப்ரெஷர்னால என்னமோ அவங்க இன்னொரு 25 இயர்ஸ்க்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க 2026 வரைக்கும். இப்போ இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இவங்க சும்மா இருந்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கலி அது லேப்ஸ் ஆயிரும், லேப்ஸ் ஆயிரும். ஸோ அப்போ நாங்கள் மறுபடியும் இந்த இதுக்கு போகும், இது பாப்புலேஷன் படின்னு போகும். இப்போ என்ன ஆகும்னு சொல்கிறேன் பாருங்கள். 1971 தமிழ்நாடு அண்ட் பீகார் ஈக்குவல் நம்பர், 39. நீங்கள் இது லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு வில் பிகம் 31 என்னமோ, பீகார் வில் பிகம் 50. இது எப்படி நியாயங்க? இதே மாதிரி நீங்கள் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் எடுத்துக்கலாம். 71 ரெண்டு பேருக்குமே மாடர்ன் ஆந்திர பிரதேஷ் நான் சொல்லுவேன், அப்போ காம்போசிட் ஆந்திர பிரதேஷ் ரெண்டு பேருக்குமே 25. இப்போ நீங்கள் 2026 அப்புறம் நீங்கள் ஒன்றும் லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆந்திர பிரதேஷ் வில் பிகம் 20, ராஜஸ்தான் will become 31 32. Okay. So this is not correct. ஏன்னா நீங்க ஒருத்தர் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண மாநிலங்கள் பாதிக்கப்படுது. ஸோ ராஜஸ்தான் என்ன அதுக்கு ரெக்கமெண்டேஷன் என்ன? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, see India is not like இப்போ இங்கே என்னென்ன there's a concept called total fertility rate, you must be aware again. That is எத்தனை குழந்தை ஒரு அம்மா பொதுவாக பெற்றுக்குதுங்கிறது. 2.1 is supposed to be the replacement rate. Replacement rateனா பாப்புலேஷன் கூடாது குறைவு கூடாது. தமிழ்நாடுல எங்கே போயிடுச்சு, 1.3 கிட்ட போயிடுச்சு, வெல் பிலோ. சரி 2.1 கம்மியாக இருந்தால் பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே வருங்க. 2.1க்கு மேலே இருந்தால் பாப்புலேஷன். பீகார் இஸ் 2.8ங்க, தமிழ்நாடு 1.3, யூபி 2.5 or 6 என்னமோ இருக்குது, எல்லாம் டேட்டா இருக்குங்க இதில். ஸோ நிறைய ஸ்டேட்ஸ், இந்தியா கேரளா 1.5 கிராஃப் பார்த்தோம்னா இப்போ யூபி பீகார்லாம் மேலே கீழே வந்துட்டே இருக்கும். ஆனால் குறையுது, த்ரூ அவுட் இந்தியா குறைஞ்சிட்டே இருக்குங்க.
பட் எங்களோட இங்கே இந்த டிஃபரன்ஸ் அது குறையாது. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் ரிப்போர்ட்டில், எந்த காரணத்துக்காக நீங்கள் 1976 ஃப்ரீஸை கொண்டு வந்தீங்களோ, எந்த காரணத்தினால நீங்கள் 2001 ஃப்ரீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்களோ, அந்த காரணங்கள் இன்னும் அப்படியே இருக்கு. ஸோ இன்னொரு எக்ஸ்டென்ஷன் நீங்கள் பண்ணணும். எது வரைக்கும் பண்ணணுங்கிற ஒரு கொஸ்டின் வருது. 25 வருஷமாக பண்ணலாமா, இல்லாட்டி எங்கள் ரெக்கமெண்டேஷன் இஸ் வெரி டிராஸ்டிக் ரெக்கமெண்டேஷனுங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, போகிற போக்கு பார்த்தா இவங்கெல்லாம் தட் இஸ் யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் எல்லாம் இந்த மற்ற ஸ்டேட்டோட கேட்சப் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 100 இயர்ஸ் ஆகும். 100 இயர்ஸ் ஆகும். நாங்கள் அஃப்கோர்ஸ் நாங்கள் என்ன எங்கள் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, freeze it for 100 years till 21-26 or until இப்போ நேஷனல் ஆவரேஜ் ஒரு 1.5ன்னு வச்சுக்கோங்க, உதாரணம் சொல்கிறேன். அந்த அதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் 10% கூட எல்லா ஸ்டேட்டும் வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்கள் வேணால் கொடுத்துருங்க. தட் இஸ் யூபி, பிஆர் கூட ஒரு ஆவரேஜோட இப்போ என்னென்ன ஆவரேஜோட ஒரு டபுள் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் 50% மேலே இருக்குது பிஆர். வி ஆர் சேயிங் இந்தியா இஸ் நாட் லைக் எனி அதர் கண்ட்ரி. ஏன்னா இங்கே மொழி கிளினா எல்லாம் இருக்குது. நீங்கள் அதிக பாப்புலேஷன் வந்து அதிக எம்பின்னா அவன் நாளைக்கு ஹிந்தி கூட உங்கள் மேலே திணிக்கலாம். தே மே இம்போஸ் ஃபைனான்சஸ் எல்லாம் அந்த ஸ்டேட்டுக்கு வர பணம் குறைக்கலாம், மொழி திணிக்கலாம். ஸோ மெனி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ டேக்கிங் இன் டு அக்கௌண்ட் இந்தியாஸ் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் த ரீசன்ஸ் வை the freeze was imposed in 1976, the reasons why the freeze was extended in 2001 are still valid. Right. So by any logic நீங்கள் அதை இது பண்ணணும், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், 100 ஆண்டு ஆர் டில் இது எல்லாம் ஒரு நேரோ பேண்டுக்குள்ளே வர வரைக்கும், அது பிஆர், யூபி எல்லாமே ஒரு அது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் 2-3 இது சொல்லி, இதுதான் ஃபைனல் ரெக்கமெண்டேஷன். 2-3 இது கொடுத்துருவோம். இப்போ யூரோப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த யூரோப்பியன் யூனியனில் அங்கே இதே பிரச்சனை இருக்குது. மெம்பர் வரப்போ இந்த சின்ன கண்ட்ரிஸ் எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் வந்தால் நீங்கள் இந்த ஜெர்மனி இவங்க பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எம்பிஸ் அதிகமாக இருப்பாங்க, எங்களை நாளடங்கு நீங்கள் மதிக்க மாட்டீங்க, நாங்கள் சேர மாட்டோம். நாங்கள் அவங்க என்ன ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா, தட் இஸ் கால்ட் டிக்ரெசிவ் ப்ரொபோஷனாலிட்டின்னு. எவ்வளோ சின்ன இதாக இருந்தாலும் உனக்கு மினிமம் 6, எவ்வளோ பெரிய கண்ட்ரி ஆனாலும் உனக்கு மேக்ஸிமம் 96, மற்றவங்களுக்கு அது இடையில மினிமம் 6, மேக்ஸிமம் 96, மற்றவங்களுக்கு இடையில இருக்குது. திஸ் இஸ் கால்ட் டிக்ரெசிவ் ப்ரொபோஷனல். இந்தியாவில் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். தட் இஸ் யூபி, பிஆருக்கு நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்க முடியாது. அவனுக்கு ஒரு லிமிட் போடுங்க. மினிமம் லோயர். ஈவன் இப்போல்லாம் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான் 1 இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம், 2 கூட பண்ணுங்க, 3 கூட பண்ணுங்க. அவனுக்கு கொஞ்சம் ரெப்ரஸன்டேஷன் இருக்கட்டும். ஒரு எம்பி பத்தாதுங்க, அந்த சிக்கிம் இருக்கிற 3 இருங்க, இந்த யூரோப்பியன் மாடலில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் இன்னொரு சஜஷன் ஒன்று கொடுக்குறோம், விச் இஸ் அ வெரி ப்ரொக்ரெசிவ் சஜஷனுங்க. இப்போ நம்ம இருக்கிற சிஸ்டம் இஸ் வாட் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம். உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் டில் ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ் டில் உங்கள் சென்ட்ரலில் எந்த கவர்மெண்ட்டுமே 50% ஓட்டு வாங்கல. வந்தது எல்லாமே 50 கீழே, மேக்ஸிமம் 48% ராஜீவ்காந்தி அந்த 1984 வாங்குறாங்க. அப்படி இருந்தாலும் 70% ஆஃப் சீட்ஸு 60% எல்லாம் வாங்குறாங்க. இது அந்த டைம்லேயே இவங்க ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம்னால வர விளைவுங்க. ஸோ அந்த ஆப்போசிஷன் போட்ட அத்தனை ஓட்டும் வேஸ்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு 35%, 38% நிறைய கண்ட்ரீஸில் ப்ரொபோஷனல் ஓட்டிங் சிஸ்டம் இருக்குது. ப்ரொபோஷனல் ஓட்டிங் சிஸ்டம் இருக்குது. இந்தியாவில் அப்போ என்ன இது பேசப்பட்டது, பட் நம்ம மக்களுக்கு இது அது பத்தாதுன்னு சொல்லி சில குறிப்பிட்ட எலெக்ஷனுக்கு தான் அது இருக்குது. இப்போ ராஜ்யசபா எலெக்ஷனுக்கெல்லாம் அந்த இது இருக்குது, குறிப்பிட்ட இதுக்கு தான் இருக்குது. மத்திய அரசாங்கம் இன்னொரு ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. சரி, தமிழ்நாடுக்கு நான் சொன்ன பாருங்கள், குறை போகுது 39லேருந்து 31. கேரளாவுக்கு ஆக்சுவலி 20லேருந்து 12 ஆக போகுதுங்க. ஸோ மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறோம், நாங்கள் இந்த லோக்சபாவோட சைஸையே நாங்கள் கூட்டிடுறோம். 848 ஆச்சுன்னா கேரளாவுக்கு 20 தான் இருக்கும், தமிழ்நாடுக்கு 39-49 என்னமோ ஆகும். பட் இது மிஸ்லீடிங்க. ஏன்னா வாட் இஸ் மேட்டர்ஸ் இஸ் நாட் அப்சல்யூட் குறையாது, மற்றவங்களுக்கு ஏறுங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லை, நீங்கள் வாட் மேட்டர்ஸ் இஸ் பர்சன்டேஜ், ரிலேட்டிவ் வெயிட். ஆமாம், நீங்கள் ஹவுஸில் உங்களுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன். அதான் இப்போ கேரளா முந்தி 20 out of 543, இப்போ 12 out of 543. தமிழ்நாடு முந்தி 39 out of 543, இப்போ 49 out of 848. ஸோ வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா குறையும். ஸோ தட் இஸ் நாட் அ சொல்யூஷனுங்க. இன்னொன்றுங்க 848 எல்லாம் ஒரு மாப் மாதிரி இருக்கும். அங்கே உங்களுக்கு பேசவே வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் எம்பி ஆனால் 5 வருஷத்தில் ஒரு வாட்டி பேசினாலே பெரிய விஷயம். அந்த மாதிரி யாரும் த லார்ஜர் த டெலிபரேட்டிவ் பாடி. யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா 435 தான் வச்சிருக்கான். 100 ஆண்டுக்கு காலமாக 100 ஆண்டுக்கு மேலே யூஎஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் 435 மேலே ஏற்றலாம் அவங்க. ஸோ இன்க்ரீசிங் த பார்லிமெண்ட் சைஸ் ஆஃப் த லோக்சபா சைஸ் இஸ் நாட் அ குட் ஐடியா. இட் ஒன்ட் ஒர்க். ஸோ இது ஒரு பாயிண்ட்டுங்க. நாங்கள் இன்னொரு சஜஷன் கொடுத்துருக்கோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எல்லா கண்ட்ரி யூஎஸில் நல்ல கண்ட்ரியில் அப்பர் ஹவுஸ் இருக்கு பாருங்க,
that is supposed to represent the states. US Senate பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு 2 seats. Lower house of representatives proportionate to the population. சில ஸ்டேட்ஸ் இருக்குங்க யூஎஸ்ல வயோமிங் இந்த மாதிரிலாம் லோயர் ஹவுஸில் அவங்களுக்கு ஒரு சீட்டு, அப்பர் ஹவுஸில் 2 சீட்டு. தட் இஸ் மோர் த ஐடியா இஸ் ஸ்டேட்டுக்கு இந்தியாவில் அது கூட இல்லைங்க. ஏன்னா ராஜ்யசபாவில் எப்படின்னா அது ஒரு மினி லோக்சபா மாதிரி தான் இருக்குது. யூபிக்கு 31 சீட்டு, அது ஒரு ஸோ பின்ன ராஜ்யசபாவுக்கு லோக்சபாவுக்கு வித்தியாசமே இல்லை. ஐ மீன் பிகாஸ் ஐடியலி ராஜ்யசபாவில் எல்லாருக்குமே ஈக்குவல் சீட் இருக்கணும். நாங்கள் என்ன சொல்கிறோம் சஜஷன், ராஜ்யசபாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் 6 சீட் கொடுங்க, ஈக்குவலாக கொடுங்க. அது ஷுட் ட்ரூலி ரெப்ரசென்ட் த ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாதிரி இருக்கணும். அப்போ ராஜ்யசபா அங்கே சின்ன ஸ்டேட்ஸ்க்கும் 6 வரும், பெருசுக்கு 6 வரும், பெருசு வரணும். தட்ஸ் வாட் ஆல் ஃபெடரல் கண்ட்ரிஸ் ஹேவ். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இப்போ ரீசெண்டாக அந்த ராஜ்யசபா மெம்பர்ஸ் முந்தி இருந்தது, தே ஷுட் ரெப்ரசென்ட் அந்த ஸ்டேட்டில் டொமிசைல்டாக இருக்கணும்னு இருக்குது. இப்போ அதை எடுத்துட்டாங்க. நீங்கள் 848 550 மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் லோக்சபாங்க, 850 நீங்கள் கூட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 300 எக்ஸ்ட்ரா வருது பாருங்க, அதையும் மறுபடியும் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட்டில் பண்ணக்கூடாது. அந்த 300 அட்லீஸ்ட் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனில் போகணும். அப்போ என்ன, ஒரு சின்ன பார்ட்டிக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். தட் இஸ் அவங்க ஓட் ஷேர் எத்தனைமோ அதுக்கு ப்ரொபோஷனட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ என்ன, சின்ன பார்ட்டிக்கு சுத்தமாக இல்லை. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த 550 அப்படியே வச்சுக்கோங்க. 550 யூ கீப் இட் அஸ் ப்ரெசன்ட் சிஸ்டம் படி வச்சுக்கோங்க. அந்த 540 ஆமாம், ரிமைனிங் 2 அந்த இது இருக்கு பாருங்க, 300 250 அதை நீங்கள் ப்ரொபோஷனல். இப்போ ஜப்பானில் இந்த சிஸ்டம் இருக்குங்க, நேபாளையும் அந்த சிஸ்டம் இருக்குது. தட் இஸ் ஒரு பகுதி ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட், இன்னொரு பகுதி ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், அதையும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இப்போ நீங்கள் ஸ்டேட் சப்மிட் பண்ணுறீங்க, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இந்த சப்மிஷன்? ஆமாம், இல்லை சிஎம் இன்ஃபேக்ட் நாங்கள் எல்லாருக்கும் அனுப்புகிறாரு. இப்போ பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், யூனியன் கவுன்சில் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், யூனியன் கவுன்சில் எல்லாருக்கும் போகுதுங்க. அப்புறம் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ் போகுது, எல்லா கவர்னர்ஸ் போகுது, எல்லா சுப்ரீம் கோர்ட். என்ன ஐடியா என்ன சார் இதை பற்றின டிஸ்கஷன்ஸ் உருவாக்குறதா? ஏன்னா ஒரு ஸ்டேட் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸை சென்டர் எவ்வளோ தூரம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி சேர்ந்து இல்லை, அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ வேறு விஷயங்க. பதிவு பண்ணுறது நம்ம இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ மீன் இன்ஃபேக்ட் சர்க்காரியாலேயும் அவங்க ஒன்றும் பெருசாக ஆக்ட் பண்ணல, இதுலேயும் எதுவும் ஆக்ட் பண்ணல. ஏன்னா அதிகாரம் ஒன்ஸ் யூ டேஸ்டட் பவர், பீப்புள் டோன்ட் லைக் டு ஷெட் இட் ஈஸிலிங்க. வி ஆர் அவேர் ஆஃப் த லிமிடேஷன்ஸ். பட் எங்கள் பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி குறைகள் இருக்குது, இந்த மாதிரி இப்போ நீட்டில் இப்போ எப்போ இந்த மாற்றம் வருங்கிறது வேறு விஷயம். பட் டெஃபினட்டாக நீட் இதில் டசன்ட் மேக் எனி இது சென்ஸ். 0% எல்லாம் வச்சுட்டு என்ன பரிச்சை நடத்துறீங்கிறது சொல்கிறது நம்ம கடமை. அது எப்போ சேஞ்ச் உருவாகுங்கிறது வேற விஷயம். பட் இது வந்து இப்போ ஒரு இன்னும் 2 பார்ட் வர வேண்டியது. ஆமாம், 2 பார்ட் சப்ஜெக்ட்ஸ் டீல் பண்ணலாம். அதில் கொஞ்சம் யூனியன் ஸ்டேட் ஃபைனான்ஷியல் ரிலேஷன்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் என்வாயரன்மெண்ட், இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்டு, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிறைய முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் பேசி, முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாம் இதுல வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸும் நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க. ஐ மீன் பியூர்லி ஒரிஜினல் இதுங்க, யாருமே சொல்லாத நிறைய கருத்து நாங்க சொல்லிருக்கோம். ஆக்சுவலா இதுல வந்து என்ன அப்ரோச் மெயின்டைன் இது பண்றீங்க சார்? ஏன்னா இதுல எல்லாமே நிறைய வந்து இமோஷனலி கனெக்டட் சப்ஜெக்ட். நீங்க எஜுகேஷன், இன்ஃபேக்ட் ஐ forgot to say one thing. நாங்க சொல்ற எந்த பரிந்துரையுமே நாங்களாவே ஏதோ ஒன்று யோசிச்சு சும்மா அப்படி ஒன்று அடிச்சு விடல. சரி, நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு பரிந்துரையுமே ஒன்றா வேறு ஃபெடரல் கண்ட்ரியில் அந்த சிஸ்டம் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஎஸ்ஏலையோ, கனடாலையோ, ஆஸ்திரேலியாலையோ, ஜெர்மனிலையோ, சுவிட்சர்லாந்து அந்த சிஸ்டம் இருக்குது. இல்லாவிட்டால் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இது பேசப்பட்டிருக்கு. மைனாரிட்டி வியூவாக போச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. இந்த மாதிரி பிரச்சனை கவர்னர் நான் சொன்ன பாருங்க, இந்த மாதிரி பிரச்சனையில் முடிய போகுதுன்னு நிறைய பேர் கான்ஸ்டியூஷனில் பேசினாங்க, லாங்குவேஜில் நிறைய பேர் பேசினாங்க, இந்த மாதிரி ஆக போகுது, இப்படி ஆக போகுதுன்னு. அவங்க சொன்னது அப்படியே கரெக்ட் ஆயிடுச்சு. எல்லாத்துலேயுமே அப்போது சில குரல் நான் சொன்னேன், அந்த நிறைய பேர் சந்தானம்னு சொல்லி ஒருத்தர் அவரும் இதே சொன்னார், இப்படி எல்லாம் ஆக போகுதுன்னு சொன்னார். கரெக்டாக அப்படி தான் இருக்கு. ஸோ வாட் வி ஹவ் டேக்கன் எ பிரின்சிபலுங்க. நாங்கள் இந்த ரிப்போர்ட் எழுதுகிறப்போ அஃப்கோர்ஸ் நாங்கள் சில ஒரிஜினல் இது கொடுத்துருக்கோம். But we don't want to give some airy-fairy recommendation. Any recommendation we have given is based on some international precedent. There is some federal country or many federal countries are already doing it. For example, நாங்கள் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டி நடத்தக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு இது இருக்குது. நடத்தாதனால பாதிப்பு ஏற்படும் நீங்கள் சொல்லலாம். அப்படி பாதிப்பு ஏற்படலையே, அவங்க நம்மளோட நல்லா பண்ணிருக்காங்களே, அது ஒரு பாயிண்ட்டுக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கு. நம்ம வந்து இதுக்குள்ளே இதுவாக போகல, அப்புறம் இமோஷனலாக மட்டுமே இல்லை அது மட்டும். இன்னொன்றுங்க, வி ஆர் நாட் தமிழ்நாடு சென்ட்ரிக்காகவே நாங்கள் போகலாம். See, normally everybody thought இவங்க ஒரு தமிழ்நாடு பற்றி இப்போ தமிழ்நாடு அரசு அமைச்ச குழுங்கிறதுனால தமிழ்நாடு டே 1 இருந்து
ஜட்ஜ் ஒரு குரியன் ஜோசப் ஆகட்டும், நானாகட்டும், ஒரு நாங்கள் மெம்பர் இன்னொரு நாங்கள் 3 பேர் ஒரு என்ன முடிவு எடுத்தோம்னா, திஸ் வில் நாட் பி a தமிழ்நாடு சென்ட்ரிக் ரிப்போர்ட், இட் வில் பி ஆல் இண்டியா ரிப்போர்ட். எல்லா ஸ்டேட்ஸும் ஷுட் ரிலேட் டு திஸ். அதுக்கு தான் நாங்கள் சொன்ன பிறகு இந்த மொழியில் கூட நாங்கள் தமிழ் பற்றி இதில் பேசலாம். அந்த மொழி லாங்குவேஜில் நாங்கள் சர்ப்ரைசிங்லி லாங்குவேஜ் சாப்டரில் தமிழ்நாடுவே வரல, அதில் பேச்சே வரல. நாங்கள் இவங்களுக்கு சார்பாக பேசுகிறோம். அந்த ஹிந்தியில் அந்த 53 லாங்குவேஜ், மற்ற மொழிகள், ட்ரைபல் லாங்குவேஜ் பற்றி பேசுகிறோம். அந்த இது அந்த 53 லாங்குவேஜ் ஹிந்தின்னு தப்பாக இணைக்கப்படுற அந்த லாங்குவேஜை பற்றி பேசுகிறோம். 10 லட்சத்துக்கு மேலே பேசி இருந்தாலும் அந்த பீலி லாங்குவேஜ் அதை பற்றி பேசுகிறோம். அந்த இவங்களுக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் கொடுங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் தமிழை பற்றியே பேசலாம். ரொம்ப முக்கியமான ஒரு வேலை தான் சார் இது வந்து. ஏன்னா இந்த சமகாலத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு ரிப்போர்ட்டும் கூட. நிறைய ஆய்வுகளை நடத்தி அதுக்கு ஒரு பெரிய நேரத்தை செலவிட்டு கொண்டு வந்திருக்கீங்க. அதே விதமாக தமிழில் ஆடியன்ஸுக்கும் கொஞ்சம் அதை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கறது இந்த உரையாடலுடைய ரொம்ப முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. நிறைய இன்டெப்த் அனாலிசிஸ் உங்களுடைய. இல்லை இது we are lucky. Number 1, we had 3 earlier reports to build upon. I mean, அவங்களுக்கு இல்லாத சில வசதிகள் எங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது, தேவர் இந்த சர்க்காரியா அண்ட் புஞ்சி மத்திய அரசில் போட்டவங்க என்னென்ன பிரச்சனைலாம் சொல்லுவாங்க, கடைசியில் இல்லை தேவையில்லை எல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது தட்ஸ் நாட் சொல்லி. ராஜமன்னார் கொஞ்சம் தைரியமாக நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. நாங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸும் நிறைய கொடுத்துருக்கோம். அண்ட் ஐ திங்க் நாங்கள் எதுவுமே ஒரு ஹேர் பிரெயின் ரெக்கமெண்டேஷனை கொடுக்கலாங்க. ஒன்னொன்றுக்கும் ஜஸ்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்கோம். நாங்கள் எப்படி டீல் பண்ணியிருக்கோங்க, எல்லா சாப்டருக்கும் அந்த பார்ட் 2 பார்ட் 3 சேர்த்து ஃபஸ்ட்டு சாப்டரில் த கேஸ் ஃபார் டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் ஸ்டேட் அட்டானமி, தட் இஸ் எதுக்கு டீசென்ட்ரலைசேஷன் தேவை, ஸ்டேட் அட்டானமி தேவை. ஏன்னா நம்ம எங்கள் கருத்துங்க, இந்த தேசிய யூனிட்டி இன்டெகிரிட்டி இந்த பூச்சாட்டி காமிச்சிட்டு இவனுக்கு இருக்கிற அதிகாரங்களை பிடிக்கிட்டு சென்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இதாக இருக்குங்கிறது அது ஒரு தவறான கருத்துங்க. ஏன்னா நான் இந்த பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். கே சந்தானம் சொல்லி தமிழ்நாட்டுக்காரர் காங்கிரஸ் மேனு, அப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இது எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் சென்டர்கிட்ட இருக்கட்டும்ங்கிறப்போ சந்தானம் ஒருத்தர் தான் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் எல்லாமே சென்டர்கிட்ட இருக்கனால சென்டர் ஸ்ட்ராங் ஆகாது, சென்டர் வீக் ஆகும். ஏன்னா நீங்கள் உங்களால் ஒரு கவர்மெண்ட்டால் இத்தனை தான் செய்ய முடியும், உங்களால் எது நீங்கள் செய்ய முடியுங்கிறது மட்டும் பார்த்துக்கணும் தவிர எது நம்மளால் செய்ய முடியாது, எது நம்ம செய்யக்கூடாதுங்கிறதுலையும் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஓகே, அப்படிங்கிற அவர் சொல்கிறார். அவர் தான் கரெக்டாக சொல்கிறார். தட் இஸ் இட் இஸ் ஆஸ் செய்யக்கூடாது என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு நடைமுறையில் உதாரணம் சொல்ல போனால், நீங்கள் ஒரு புஃபே லஞ்ச் போகிறீங்க, அத்தனை ஸ்ப்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டைஜஷன் தான் வரும். அந்த மாதிரி a government which tries to do everything will not do anything well. இதுதான் சந்தானம் சொன்ன பாயிண்ட். நீங்க எல்லாம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். சென்டர் there are certain things which only center can do. எக்கனாமிக்ஸில் ஒரு இது இருக்குங்க, ரிகார்டியன் தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிகார்டியன் தியரியில் அது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ let us say you are a better typist than your PA. Does it mean that you spend all your time typing? No, you have got better things to do, bigger things to do. டைப்பிஸ்டோட வேலை நீங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஈவன் அஸ்யூமிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் பெட்டர் than the state in everything, தட் இஸ் ஸ்டேட் பண்ணுறதோட சென்டர் நல்லாவே பண்ணணுன்னே வச்சுக்கோங்க. That doesn't mean center should do everything. சென்டரோட ரோல் அது இல்ல. அதை விட இன்னும் பெட்டரா வேற இருக்கு. நீங்க மார்ஸ் மிஷனையும் அந்த வில்லேஜ் டாய்லெட்டையும் ஒரே நோக்கத்தோட பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு போதிய அளவு நீங்கள் செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் கவனம் குவாண்டம் கம்ப்யூட்டிங், இந்த ஏஐ இதில் உங்கள் கவனம் போதிய அளவுக்கு இல்லை. So you should focus on things which only you can do. I mean, leave states to do things which they can do. Leave local governments to do things which they can do. The same argument applies to state government also, to some extent. நாங்கள் அடுத்த பாட்டில் அந்த லோக்கல் கவர்மெண்ட்டை பற்றி ஒரு சாப்டர் போடுறோம். அதில் லோக்கல் கவர்மெண்ட்ஸுக்கு அதிகாரம் கொடுக்கணும்னு நாங்கள் ஒரு பிரைன் ஸ்டார்மிங் உரையாடல் தான் நினைக்கிறேன். ரொம்ப நிறைய கருத்துக்களை பேசியிருக்கோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.